தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் விருதாச்சலம் தொகுதியில் பனை விதை சேகரிப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய புதார் செடி இருக்குது பாருங்கள். அந்த புதார் செடியில் நம்ம நேரடியாக கொண்டு கையை விட்டு விதைகளை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் பாம்பு, தேளுங்க இருக்கும். கருந்தேல், செந்தேல், தேன் தேல்னு சொல்லுவாங்க, வெள்ளைத்தேல், இதுமாரி கொடுக்கு விஷம் உள்ள ஜந்துக்கள் நிறைய இந்த மாதிரி புதாரில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், கையை விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆயுதத்தை விட்டு பாருங்க. இது பெரிய பெரிய பழங்க. இதை விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு இல்லை. அதனால தான் நாங்கள் மெனக்கிட்டு எடுக்கிறோம். இது பாருங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பனை விதை சேகரிப்பு செய்யக்கூடிய உறவுகள் தயவு செஞ்சு இதேமாரி நீங்கள் ஒரு ஆயுதம் தயார் பண்ணிங்க, சீக்கிரமாக எடுத்துடலாம். இதில் என்னென்னா, இந்த மாதிரி புதார் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி புதாராக இருக்கும்போது தயவு செஞ்சு பனை விதை சேகரிப்பாளர்கள், தாய் தமிழ் நமது உறவுகள், ஆசிரி பொறுப்பாளர்கள் பனை விதை சேகரிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தணும். மாமா ஆயுதம்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் இந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் இதை பாருங்கள், உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும். இப்படி எடுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா பாம்புகள் இருக்கும். மெயினாக கருந்தேல், வெள்ளைத்தேல், அது விஷம் உள்ள ஜந்துக்கள் இங்கே நிறையா இருக்கும். அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கருவி எப்போதுமே கடையில் விற்குது. இது வாங்கி ஒரு சொறி விட்டின்னு வச்சுக்கலாம், அழகாக பாருங்க, உள்ளேருந்து எடுத்துடலாம். பாருங்க, வந்துச்சிங்களா? நம்ம கையை விட்டு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இங்கே மேலே பாருங்களேன், திடீர்னு ஓலையில் சத்தம் கேட்டதுன்னா நீங்கள் வெளியே வந்துடணும். ஏன்னா திடீர்னு ஓலையிலேருந்து சத்தம் கேட்டாலே பழம் கீழே உள்ள போகுதுன்னு அர்த்தம். அடுத்த செகண்டே வெளியே வந்துடணுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மெயினாக இந்த மாதிரி புதாரில் நீங்கள் பனை விதை சேகரிக்கும் போது இந்த மாதிரி கருவியை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விதை சேகரிப்பில் நமக்கு அரிய வகை பனை விதைகள் தான் நமக்கு கிடைச்சிது. பாருங்க, இதுதான் சட்டி பனைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரிய வகை. பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த விதைக்கு பேர் துறைச்சின்னு சொல்லுவாங்க. சகப்பாக இருக்கலாம், குட்டியாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது பேர் துறைச்சி. இந்த பாருங்கள், இது பேர் கரிச்சி. கரிச்சினா கருப்பாக கண்ணங்கருன்னு இருக்கிறாங்களா, அவங்க இந்த கருத்தம்மா, கரிச்சி அப்படி சொல்லுவாங்களே, அந்த வகையை சார்ந்தது இந்த இது. நம்ம தமிழர்கள் ஆதி காலத்தில் பேர் இப்படி தான் வச்சுருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான வெரைட்டி பார்த்திங்கன்னா பாருங்க, இதுதான் பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. கோச்சிக்காதுங்க பேரை சொன்னதுக்கு. இது இப்பயும் அப்படி தான் சொல்கிறாங்க, பாப்பாத்தி பழம்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது கரிச்சியாக, இது பாப்பாத்தி பழம்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, உங்கள் பார்வைக்காக வைக்கிறேன், கிட்ட காட்டுங்க. இது பாப்பாத்தி பழங்க. இதை பாருங்க, இது கரிச்சிங்க, கருப்பாக இருக்கும். இதை பாருங்க, தூக்க முடியாது, நான் தூக்க முடியாது. இது சட்டி பனைங்க. இதை பாருங்க, இது துறைச்சிம்பாங்க. அந்த காலத்தில் துரைமார்கள்லாம் வெள்ளைக்காரங்களாம் வெள்ளையாக தானே இருப்பாங்க. அவங்களுடைய மனைவியை ஆம்பளை துரைன்னு சொல்லுவாங்க, பெண்பாலை துறைச்சின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழர்கள். அது துறைச்சி அப்படியே செக்கச்சேன்னு இருப்பாங்களாம். அதனால் இதுக்கு பேர் துறைச்சின்னு வச்சுருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச அரிய வகை. இதை பாருங்க, சட்டி பனை, துறைச்சி, இதை பாருங்க கரிச்சி, இதை பாருங்க பாப்பாத்தி பழம். நம்மக்கிட்ட மூணு வகையான அரிய வகை பனை விதைகள் சேகரிப்பில் இருந்தது. இங்கே பாருங்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.